ஸ்வரசீலா சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் சின்ன சுருளி அப்படிங்கிற ஒரு அருவியை போய் பார்த்துட்டு வரலாம். நீங்கள் இது வரைக்கும் கம்பத்து பக்கத்தில் இருக்கிற பெரிய சுருளியை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இது வருஷ நாட்டிலேருந்து போகணும், சின்னமனூர் பக்கம் இருந்தும் வரலாம். இந்த சின்ன சுருளியை போய் பார்க்கலாம். அது எங்கே இருந்துன்னா மேகமலை மலைகளில் இருந்து விழுற அந்த தண்ணீர் ஒரு புது அருவியாக இருக்குது. அது எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியாது, ஆனாலும் ஒரு சூப்பரான அருவி. வாங்க போய் பார்த்துட்டு வரலாம். ஆக்சுவலாக நானும் என் மருமகனும் வெள்ளிமலை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் புறப்பட்டு போயிட்டுருக்கோம். நான் 1984, 85, 86 அந்த காலகட்டத்தில் தேனியில் வேலை பார்க்கும்போது இந்த வெள்ளிமலைங்கெல்லாம் ஒரு மலங்காடு தான். வருஷ நாட்டுக்கு அப்புறம் எந்த பஸ்ஸும் போகாது. இப்போ வெள்ளிமலை வரைக்குமே பஸ்ஸு போகுதுன்னா பார்த்துக்குங்க. அப்போது இதெல்லாம் அடர்ந்த வனமாக தான் இருந்திருக்கு. இந்த 40 ஆண்டு காலத்தில் இதெல்லாம் ரோடெல்லாம் போட்டிருக்காங்க மலை கிராமங்களுக்கு. ஆனால் அங்கே போன பிறகு தான் தெரிய வந்துச்சு, வெள்ளிமலை பகுதிக்கு பொதுமக்கள் யாரும் போகிறதுக்கு அனுமதி இல்லை. ஏற்கனவே அந்த பக்கம் இருக்கிற மக்கள் அவங்களுக்கு அனுமதி உண்டு. அப்புறம் தோட்டங்களில் வேலை செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் அனுமதி இருக்க ஒழிய சாதாரணமாக நம்மளை மாதிரி ஆட்கள், சுற்றுலா பயணிகள் யாருக்குமே அங்கே அனுமதி இல்லைன்னு அங்கே போன பிறகு தான் தெரிய வந்தது. இந்த இடத்துக்கு பேர் மேலே பூசணி ஊற்று. கீழே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பூசணி ஊற்றுன்னு ஒரு இடம் இருந்துச்சு. இது கொஞ்சம் மலை மேலே இருக்கிறதுனால மேலே பூசணி ஊற்றுன்னு சொல்கிறாங்க. மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடத்துல ஒரு சிவன் ஒருத்தர் இருக்கார். அவரை நம்ம என்னென்னு பார்த்துட்டு வந்துடுவோம். இது வனப்பகுதிக்குள்ளே இருக்குது. அப்படின்னா மலையக மக்கள் தான் யாராவது கட்டியிருப்பாங்க, அப்படி தான் தோணுது. அருள்மிகு ஸ்ரீ பாண்டீஸ்வரன் திருக்கோயில்னு போட்டிருக்காங்க. பாண்டீஸ்வரன்னா அப்படி, ஆனால் ஈஸ்வரன் சிலை தான் இருக்குது. அது சரி, தென்னாடுடைய சிவனே போற்றின்னு சிவனுக்கு தான் ஏராளமான பெயர்கள் இருக்கே. இது ரொம்ப முக்கியமானது. சங்கிகள்லாம் அதான் பார்ப்பாங்க. இதுக்குள்ளே என்னமோ அடிக்கிறது அந்த மணி. இதில் இந்த ஆணியெல்லாம் அடிச்சு வச்சுருக்காரு. பேய்க்கு போல தெரியுது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு இதெல்லாம் வச்சுருக்காங்க. இதுலையும் மணி வந்து இப்படி அடிக்காமல் இப்படி. ஓகே. அப்புறம் இந்த இடத்துல ஒரு இது ஒரு அருவா ஒன்று இருக்குது. இங்கே வந்து ஒரு சூலாயுதம் இருக்குது. அவ்வளோதான், நம்ம போகலாம். ஆனால் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் போக முடியும். நாங்கள் வீட்டிலேருந்து புறப்படும்போது மழை மேகம் இருந்தது, ஆனால் லேஸ் மாதம் வெயிலும் அடித்தது. இப்படி மழை அப்பப்போ பெய்யும்னு எதிர்பார்க்கல. அதுக்கு தயாரிப்பில் நாங்கள் வரவும் இல்லை. ஆனாலும் சிவனை கும்பிட்டு முடித்த உடனே மழை விட்டுருச்சு. பஸ்ஸெல்லாம் ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு தான் இருக்குங்கிறதுனால மக்கள் நடந்தே போயிட்டுருக்காங்க பாருங்கள், தோட்டங்களில் வேலை செய்கிறவங்க. இதுதான் கடமலை குண்டுங்கிற இடத்துலேருந்து வெள்ளிமலைக்கு போகிற ரோடு, பஸ் ரூட்டு. இது வரைக்கும் நம்ம அங்கேருந்து வருஷ நாட்டிலேருந்து வந்ததில் பஸ் ரூட்டு கிடையாது. அது வந்து ஒரு மலை மேலே உள்ள ஒரு மலைப்பாதை தான். அதில் உள்ள பல கிராமங்களுக்கு ஆட்கள் ஆட்டோவிலையும் இதுலேயும் தான் போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. இது வந்து வெள்ளிமலை போகிற பஸ் ரூட்டு. இந்த இடத்துலேருந்து 28 கிலோமீட்டர் இருக்குது. இந்த இடத்துக்கு என்ன பேர் மருமகனே? கோரையூத்து. இந்த இடத்துக்கு பேர் வந்து கோரையூத்துன்னு சொல்கிறாங்க. இங்கேருந்து ஒரு 28 கிலோமீட்டரில் வெள்ளிமலை இருக்குது. கூடட்டும். காற்றும் மழையும் கூடுதலாயிருச்சு இந்த கோரையூத்துங்கிற இடத்துல. பார்த்தீங்களா, மரங்கள்லாம் பேயாட்டம் போடுதா. அதுலேயும் பாருங்கள், ஒருத்தர் இடையில நிற்கவே முடியாது அவரால். அதனால தான் அவர் போயிட்டே இருக்கார். நாங்கள் ஒரு இடத்துல ஒதுங்கி நிற்கிறோம், நானும் என் மருமகனும். அப்பா, கார் மரவில் போய் ஆரம்பிச்சிருச்சு. இனி இதுக்கப்புறம் ஒதுங்கி நிற்கிறதுக்கு இடம் இருக்குங்கிறது சந்தேகம்தான். பார்த்தீங்களா, அந்த மலைத்தொடர் மேலே எப்படி மழை மேகம் கூடி நிற்கிதுன்னு பாருங்கள். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எப்படி மழை பெஞ்சிச்சு பார்த்தீங்களா. இப்போ பாருங்கள், வெயில் அடிக்குது. இதுதான் மலை பிரதேசத்துடைய ஒரு சிறப்புன்னு நம்ம சொல்லலாம். இந்த இடத்துல வனத்துறை சார்பிலே ஏதோ ஒரு போர்டு இருக்குது, என்னன்னு பார்க்கலாம். காப்பாற்றுங்கள், அழிவின் விளிம்பில்
அதாவது இந்த இது வந்து கருமந்தி, இது வந்து அழிவின் விளிம்பில் இருக்காங்களாம். அதனால் காப்பாற்றுங்கள்லாம், யாரும் இதுக்கு தொந்தரவு பண்ணாங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது நல்ல விஷயந்தான். இங்கே எங்கேயாவது கருமந்தி இருக்கான்னு பார்ப்போம். பார்த்துட்டு போகலாம்ட்டு அப்படியே உள்ள கொடுக்க அங்கே விட மாட்டாங்கல்ல. கொஞ்சம் தூரம் அப்படியே போய் வரலாம். இந்த பகுதியில் முக்கியமான விளைச்சலாக இந்த இலவம் பெஞ்சு தான். ஆனால் விலை இல்லை, இருந்தாலும் ஏற்றிட்டு போகிறாங்க. அவ்வளோதான், போயிட்டு திரும்ப வேண்டியது. இந்த செக் போஸ்ட்டில் பேருந்து போனாலும் பேருந்தில் ஏறி இவங்கெல்லாம் செக் பண்ணுவாங்க. அதாவது வெளியூர் ஆட்கள் யாரும் இருக்காங்களான்னு இருந்தால் கண்டிப்பாக போக விட மாட்டாங்க, இறக்கி விட்டுருவாங்க. அவங்க ஓம் தலையனை பெட்ஸ் எல்லாம் வந்ததுனால இந்த உண்மையான இலவம் பெஞ்சுக்கு மரியாதை குறைஞ்சி போச்சுங்க. இந்த இடத்துல நம்ம மதுரை ஆனமலை ஒத்தக்கடையில் பார்ப்போம்ல, ஒரு ஆனமலை ஒத்தக்கடைன்னு ஒரு மலை தொடர், அதுபோலே இந்த இடத்துல ஒன்று இருக்குது. ஆனால் சின்னதாக இருக்குது, பாருங்களேன், தெரியுதா? அதே டைப்பில் தான் இருக்குது. நான் அது கிட்டத்தில் போய் பார்க்குறேன். தூறல் விழுகுது, காற்றும் பலமாக அடிக்குது. இங்கே பார்த்தீங்களா, சாராய பாட்டெல்லாம் கிடக்குது. இங்கே வந்துமாடா இயற்கை பக்கம் வந்து தான் குடிச்சு அங்கனையில் போட்டு போயிடுறாங்க. சில இடங்களில் பாட்டில் உடச்சி வேற போட்டு போயிருக்காங்க. என்ன அநியாயம் பாருங்கள். ஒரு யானை அப்படியே படுத்து கிடக்கிற மாதிரி தான் இருக்குது. அங்கே வரைக்கும் சூப்பராக இருக்குது. என்னடா இது வெள்ளிமலைக்கு போக முடியலேன்னு கொஞ்சம் ஏமாற்றமாக வந்துக்கிட்டே இருந்தோம். அப்போ தான் அந்த இலவம்பஞ்சு ஏற்றிக்கிட்டு இருக்கவங்க சொன்னாங்க, சின்ன சுருளிக்கு போங்க, நல்ல அருவி நல்லா இருக்குது அப்படின்னு. குளிக்க விடுவாங்களான்னு கேட்டதுக்கு ஆமாம் விடுறாங்கன்னு சொன்னாங்க. அதனால் நீ அங்கே போகலான்னு போகும்போது இடையில எதையும் பார்த்துட்டு போகிறோம். இப்போ நம்ம காமன்கல் அப்படிங்கிற ஒரு மலை கிராமத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடத்துல லெஃப்ட் எடுத்து போனோம்னா சின்ன சுருளி அருவியை பார்க்க போயிடலாம். வலது பக்கம் திரும்பினோம் அப்படின்னு சொன்னால் கடமலை கொண்டு தேனிக்கு போயிடலாம். இப்போ நம்ம லெஃப்ட்டு திரும்பின உடனே கோம்பைத்தொழு அப்படிங்கிற ஒரு ஊர் வரும். இந்த பக்கத்தில் வந்து கோம்பைத்தொழுவு, குமணன் தொழுவுன்னெலாம் ஊர் பெயர்கள்லாம் இருக்கும். இந்த பக்கம் குமணன் தொழுவுன்னு கூட ஒன்று இருக்குமே, அந்த பக்கமா? அந்த பக்கம் இருக்குது. மலை கிராமமான இந்த கோம்பைத்தொழுவுங்கிற ஊரில் இந்த பால் பண்ணு, அதிரசம் இதெல்லாம் ஸ்பெஷலாக போடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்றைக்கி தான் அதை வாங்கி சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. வாங்க போய் பார்க்கலாம். வாவ், பியூட்டிஃபுல். இது ஒரு 4 வாங்கிக்கப்பா. சின்ன சுருளின்னு எழுதியிருக்கு. இச்சன்னா போட வேணாமா? சின்ன சுருளியா 2 கிலோமீட்டரில் இருக்கான். போய் பார்க்கலாம். கரெக்டான டைமில் குளிக்க விட மாட்டாங்க. ஏன்னா அங்கே இது குடி தண்ணி ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணி தான் இங்கே குடி தண்ணி போகும். இப்போ நாம் சின்ன சுருளி அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து இதை சமையல் பண்ணியே சாப்பிட்றாங்க. ஒரு கிடா வெட்டு இது மாதிரி வச்சு சூப்பராக இருக்கு. கிளைமேட்லாம் வேறு லெவலில் இருக்குது. இந்த இடத்துல ஒரு செக் போஸ்ட் மாதிரி இருக்கும். அதில் உள்ள நுழையிறதுக்கு என்ட்ரி ஃபீஸ் வாங்குவாங்க. அதில் டிக்கெட் வாங்கிக்கோங்க. இது சின்ன சுருளி அருவிக்கு போகிற இந்த ரோடை பாருங்கள். என் மருமன் என்ன சொல்கிறான்னா, முதல்ல இந்த ரோடெலாம் கிடையாதான். இந்த சைடில் ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி இருக்குமா, அது வழியே மலையிலே ஏறி போகணுமா. அதாவது இந்த ஆறு மாதிரி மலை நதி ஓடி வருதுல இதில். அதுக்கப்புறம் இந்த ரோடு போட்டிருக்காங்க. இது கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆனால் மேலே வரைக்கும் எந்த வண்டியும் அனுப்ப மாட்டாங்க போல இருக்குது. சுற்றுலா வண்டியெல்லாம் இந்த இடத்துல நிப்பாட்டிடுறாங்க. பார்த்துக்கிட்டீங்களா? இது வந்து ஒரு ஓடு பாலம் மாதிரி தான் இருக்குது. ஆனால் கண் வச்ச பாலமாக இருக்குது. அதில் வந்து தண்ணி இப்படி ஓடுது. இது எங்கே வரைக்கும் போகுது ரஞ்சி? இது வைகை ஆற்றில். ஓ, இது வைகையில் தான் போய் கலக்குதான்.
சும்மா ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு இருக்குது கிளைமேட்லாம் இங்கே. பார்த்துங்க எப்படி ஓடி வருதுன்னு. அப்படியே மேலேயும் காட்டுறேன். இதெல்லாம் மேகமலை ஏரியா தான். பார்த்தீங்களா? ஃபோன் இப்போ படம் பிடிக்கிறேன்னு ஃபோனை தவறி விட்டுறாதீங்க. அவ்வளோதான். இவ்வளோ நேரம் உழைச்சதெல்லாம் வீணாக போயிடும். அந்த இடத்துல ஒரு பாறையை பாருங்கள், எப்படி ஏதோ ஒரு இந்த இது நீட்டிகிட்டு இருக்கிறது மாதிரியே இருக்கா? பார்த்தீங்களா? வித்தியாசமாக இருக்குல்ல? சூப்பராக இருக்கா? பாருங்க எப்படி இருக்குன்னு. அந்த தூரத்தில் தெரியுது இது அருவி தெரியுது மாதிரி தான் இருக்குது. அதான் அருவியாயா? இன்னும் போகணுமா? ஓகே, போகலாம். நல்லா இருக்கா? சரி, போகலாம். இந்த அருவிக்கு போக ரோடு போட்டிருந்தாலும் இது வரைக்கும் இந்த ரோடு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மற்ற ரோடு தான் இருக்குது. வாகனங்கள் எதுவும் அனுமதிக்க மாட்டாங்க. ஆனால் பெரிய சவாலாக இருக்கும் ஏறி வர்றது. கொஞ்சம் மூச்சு பிடிச்சி தான் ஏறி வர்ற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த களைப்பெல்லாம் அருவியில் போய் குளித்த உடனே போயிடும். நல்ல தைரியமான ஆட்களாக இருக்கணும், ஹெல்த்தியான ஆட்களாக இருக்கணும். சின்ன சுருளி பார்க்கணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரியான திடகாத்திரமான ஆட்கள் மட்டும் இது மேலே ஏறி வந்து போய்க்கோங்க. இல்லை உங்களுக்கு முடியலையா, வண்டி வந்து ஒரு இடத்துல கிடக்கல, அதாவது செக் போஸ்ட், அந்த இடத்துல போட்டுட்டு பக்கத்துலேயே அந்த ஓடு பாலம் மாதிரி இருக்குது, அதுலேயும் இதே தண்ணி தான் வருது. ஒரு நாள் முழுக்கும் கூட நீங்கள் இருந்து குளிச்சுட்டு போகலாம். அருவிலே தான் குளிப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்படி கொஞ்சம் சிரமமாக மேலே ஏறி வந்து தான் ஆகணும். எனக்கே மூச்சு அரைக்குதே. என்னை என் மருமகன் தான் ஃபோட்டோ பிடிச்சிக்கிட்டே வந்தேன். அவனையும் ஃபோட்டோக்குள்ளே கொண்டு வரணும்னு குடுறான்னு வாங்கி அவனையும் பிடிச்சிக்கிட்டேன். அவன் சம்மதிக்கவே இல்லை. அந்த அங்கே ஒரு ஆள் தெரியுது. அப்போ அருவி பக்கத்தில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இயற்கையை நேசிங்க, கொண்டாடுங்க, தீங்கு இழைக்காதீங்க அப்படின்னு வனத்துறையினர் வேண்டுகோள் விடுக்க தான் செய்கிறாங்க. நாமும் அதை ஃபாலோ பண்ணணும். இந்த இடமெல்லாம் கரடு முரடாக தான் இருந்துச்சான். இப்போ தான் அந்த கல்லெல்லாம் பதிச்சு வச்சுருக்காங்க. இந்த கற்கள் கொஞ்சம் சொர சொரம் தான் வச்சுருக்காங்க, ஏன்னா வழிக்கு விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. நான் இப்போ ஏறி போகிற பகுதி வந்து அருவிக்கு போகிற பகுதி கிடையாது. இது ஒரு மாதிரி வழுவழுன்னு ஒரு மலை மேடாக இருந்துச்சு. அதில் கொஞ்சம் ஆசை வந்துச்சு. யாருக்கும் அந்த ஆசை வரதான் செய்யும். சும்மா நானும் கொஞ்சம் நேரம் ஏறி பார்த்தேன் அதில், அவ்வளோதான். முடியாதவங்க யாரும் இதில் ஏறி போகணும்னு அவசியம் இல்லை. இந்த இடத்துல குளிச்சுட்டு வந்து உடை மாற்றுவதற்கு ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனியாக அறைகள் இருக்குது. இங்கேருந்தே படிகளும் தொடங்கிடுது. இந்த இடத்த பாருங்கள். முன்னாடி அங்கே அருவிக்கிட்ட குளிச்சுட்டு வழிக்கு வந்து இது வரைக்கும் விழுவாகலாம். அதான் வழுக்காம்பற மாதிரி இப்போ தடை செஞ்சுருக்காங்களாம். அதை நாம் இப்போ அருவியை நெருங்கிட்டோம். பக்கத்தில் தான். திரும்பின உடனே அருவியை பார்த்துடலாம். சின்ன சுருளினா ரொம்ப பிற்காலங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அருவி தான். அதுக்கு முன்னாடி மலையில் பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்கா? எங்களுக்கு லக்கு இருந்ததுங்க. நாங்கள் போனப்போ சரியான தண்ணி இருந்தது. வெள்ளிமலைகிட்ட சிலர் எங்களுக்கு சொன்னாங்க, அட்வைஸ் பண்ணாங்க இல்லையா? அப்போ நான் நினச்சேன் ஏதோ கொஞ்சம் போல் தண்ணி வந்துட்டு இருக்குமா இருக்கும், குளிக்க விடுறாங்களோ இல்லையோ எப்படி இருக்குமோன்னு நினச்சிட்டு வந்தா குற்றாலத்தை மிஞ்சிருங்க. குற்றாலத்தை மிஞ்ச முடியாது, சொல்லலாம் ஒரு வார்த்தை கேட்கும். ஆனால் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த குற்றாலத்தில் மெயின் ஃபால்ஸில் பார்ப்பீங்களா, அது போலேயே ஒரு தோற்றம் இருக்கா? அடாடா, எங்களுக்கு முன்னமே தெரியாமல் போயிடுச்சு. இல்லைன்னா ட்ரெஸ் கொண்டு வந்திருப்போமே, ஒரு குளியல் போட்டிருக்கலாமே, போச்சே. இப்போ இதுதான் சின்ன சுருளி. இந்த நீர் வந்து குற்றாலத்தை மிஞ்சிருச்சு பாருங்க. இங்கேருந்து அப்படியே இந்த இடத்துல கட்டடிச்சு ஃபோன் உள்ளே விழுந்துடக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். பார்த்தீங்களா? அப்பா பிரமாதமாக இருக்கே. சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்த ரிவர்ஸ் ஷாட்டு என்னுடைய விருப்பத்திற்காக. உங்களில் ஒரு சிலர் இதை விரும்பக்கூடும். பார்த்து மகிழுங்க.
யாருமே இல்லை. ஒரு கொஞ்சம் பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க, அவங்களாம் அப்படியே அங்கே சாப்பிட்றக்க அந்த பக்கம் போயிட்டாங்க. சும்மா கிடக்கு அருவி. இயற்கை எப்பேற்பட்ட வரத்தை கொடுத்துருக்கு பார்த்தீங்களா. இப்போ நான் துணியெல்லாம் எதுவும் கொண்டு வரல, அதனால் குளிக்க முடியலை. ரொம்ப ஆசையாக தான் இருக்குது, ஆனாலும் குளிக்க முடியாத ஒரு சூழலில் இருக்கேன். இந்த ட்விஸ்ட்டை நான் எதிர்பார்க்கவே இல்லை, இல்லைன்னா நான் தயாரிப்புலேயே வந்துருப்பேன். நீங்கள் யாராவது சின்ன சுருளி போனீங்கன்னா இந்த இதில் நடக்காதீங்க, அது கொஞ்சம் ஆபத்தானது. நான் கொஞ்சம் பயிற்சி எனக்கு இருக்குது, அதனால் நான் போகிறேன். ஒன்றும் வழுக்கவெல்லாம் செய்யலை. அந்த ஊழியர்கள் அதை வந்து தேய்ச்சி விட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சொர சொரன்னு தான் இருக்குது. ஆனாலும் இப்படி வேகமாக ஃபோர்ஸாக தண்ணி வந்துச்சுன்னா கண்டிப்பாக பரட்டி உள்ளே கூடி இழுத்துட்டே போயிடும். இந்த அருவியை ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல இந்த ஒரு சறுக்கு மாதிரி இருக்குல்ல, அதிலெல்லாம் உட்காந்து தண்ணியில் சறுக்கிக்கிட்டே போவாங்களாம், வழுக்கம்பாருன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் இப்போ கிடையாது போல இருக்குது. இல்லை, இந்த சின்ன சுருளி பகுதி மேகமலை வனச்சரகத்தில் தான் இருக்குது. இதில் ஒரு எச்சரிக்கையை எழுதியே வச்சுருக்காங்க அந்த பாறையில், சாம்பு சோப்பு பயன்படுத்தக்கூடாதுன்னு. ஆனால் நீங்கள் கவனித்து பார்த்துருப்பீங்க, நம்ம மக்கள்கிட்ட எப்படி யோசிக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. குற்றாலத்தில் கூட இதை சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, சோப்பு சாம்பெல்லாம் போட்டு குளிக்கிறத பார்த்துருப்பீங்க. இதுக்கு நாம் ஒன்றும் கதை சொல்லக்கூடாது, வாசகர்கள் வேணால் சொல்லட்டும். ஆனால் பார்த்தீங்களா, அவங்க சொன்னதெல்லாம் யாரும் காதில் வாங்கலை. பாருங்கள், சோப்பு எல்லாமே கிடக்கத்தான் செய்யுது. பிளாஸ்டிக் குப்பைகள் பார்த்தீங்களா, அந்த பிளாஸ்டிக் கழிவுகள்லாம் போடத்தான் செய்கிறாங்க. இவங்களையெல்லாம் என்னத்தங்க சொல்லி திருத்த முடியும்? சரி, குளிக்கத்தான் முடியலை. போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நல்லா அருவியை பார்த்துட்டு வருவோம். லேசாக பசிக்கிற மாதிரி இருக்குது. அந்த கோம்பை தொழுவில் வாங்கினோம் இல்லையா, அந்த அதிரசத்தை இப்போ சாப்பிடுவோம். அவங்க அதிரசத்தோடு சேர்த்து கொஞ்சம் போல் காரத்துக்கு சேவும் கொடுத்து விட்றாங்க. ஐடியா பாருங்கள், நாம் கேட்கல, அவங்களே கொடுத்து விட்றாங்க. அருவியில் இப்படி குளிச்சுட்டு அப்படியே கீழே இந்த படி வழியே இறங்கி வந்தீங்கன்னா இந்த இடத்துல பக்கத்துலேயே உடை மாற்றும் இடம் இருக்குது. ஆண்களுக்கு தனியாகவும் பெண்களுக்கு தனியாகவும் இருக்குது. பாதராம உட்காந்து அழகாக உடை மாற்றிட்டு வரலாம். இந்த இடத்துல வந்து ஒரு எச்சரிக்கை போர்டு வச்சுருக்காங்க. இந்த பகுதி ஆழமான ஆபத்தான பாறைகள் கொண்டது. இந்த இடத்தில் யாரும் இறங்கி குளிக்கக்கூடாது. மற்ற வனப்பகுதிகளுக்கு யாரும் செல்லக்கூடாது. அருவியில் மட்டும் குளிக்கவும், குழந்தைகளை பெற்றோர்கள் கவனமாக பார்த்து கொள்ளவும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது நல்ல ஒரு விஷயந்தான். கொஞ்சம் கரடு முரடாக தான் கிடக்கு, அதனால் அந்த பக்கம்லாம் யாரும் இறங்குது அட்வென்ச்சர் பண்ணுறேன்னு இதில் போய் யாரும் இறங்க வேண்டாம். உண்மையிலேயே நல்ல இடமா இருக்குது. அதனால் இப்படி தான் போக வேண்டியது. திரும்பவும் மழை பெஞ்சு விட்டுச்சு, அதனால் ஈரமாக இருக்குது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் மேலே போகணும். அவ்வளோ ரிஸ்க் எடுத்து போகட்டேனே அப்படின்னு கேட்குறீங்களா? திரும்ப இந்த வாய்ப்பு கிடைக்காது. செருப்பு இல்லாமல் போனீங்கன்னா ஓரளவு போயிட முடியும்னு நினைக்கிறேன். இப்போ தான் காஞ்சிருச்சு, பழையபடி கொஞ்சம் தொணன்னு பேஞ்சு விட்டுருச்சு. என் மருமையை என்னை ஜூம் பண்ணிட்டான். நான் கொஞ்சம் தூரம் தள்ளி தான் போயிருந்தேன், அதனால் கிட்டத்தில் தெரியணுங்கிறதுக்காக ஜூம் பண்ணி வச்சுருக்கேன்.
ஆசைப்பட்டு மேலே ஏறிடலாம். ஆனால் இறங்கும்போது மிக கவனமாக இருக்கணும். அபிமன்யு இந்த சக்கர வியூகத்துக்குள்ளே நுழையிறதுக்கு கற்றுக்கிட்டு அதை வெளியில் வர முடியாமல் தவிச்சது மாதிரி ஆயிடக்கூடாது. பரவாயில்ல, வெக்கப்படாமல் கையை ஊண்டி மெதுவாக இறங்கி வாங்க. அப்படி ஏன் ஏறி போகணுன்னு நினைக்காதீங்க, ஒரு ஆசை தான். ஆனால் கவனமாக அப்படி இறங்கி வரலாம். ஏதாவது செடிகள் இருந்தால் அதை பிடிச்சிக்கிடலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. அவ்வளவு தான். இந்த சந்தோஷத்துக்காக தான் அதில் ஏறி போகிறது. இங்கேருந்து ஆட்கள்லாம் திரும்ப வந்துக்கிட்டே இருக்காங்க. கொஞ்சம் பேர் தயார் நிலையில் வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சின்ன சுருளி பகுதியில் பார்த்துங்க, ஒரு வாட்ச் டவர் இருக்குது ஃபாரஸ்ட்டில். அவங்க தான் அதை நிறுவியிருக்காங்க. இது எப்படின்னா, யானைகள் நடமாட்டத்தை அவங்க கண்டுபிடிக்கிறதுக்காக வச்சுருக்காங்கன்னு என் மருமையும் சொல்கிறேன். இந்த இடத்துல வரும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. கையில் ஏதாவது இருந்தால் அதை பிடிங்கிட்டு போகிறதுக்கு இவங்கெல்லாம் வருவாங்க. நீ ஒன்றும் சொல்லாமல் நட. அந்த பைக்கில் தண்ணி பாட்டில் தாண்டா இருக்குது, ஏதோ திங்கிறதுக்கு வச்சுருக்காங்கன்னு விரட்டிக்கிட்டே வருது. இந்த இடத்துல சமைச்சிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க ஏதோ தயிரையே ஏதோ கொட்டி வச்சுட்டாங்க போல இருக்குது. அதை போட்டு வலிச்சு நக்கிக்கிட்டே கிடக்கு. மற்றதுக்குள்ளே வர விடாமல் இவங்க மட்டும் நாட்டாமல் பண்ணி சாப்பிட்றாங்க. இந்த இடத்த பார்த்தீங்களா, அந்த மர அணில். இந்த பகுதி பூராமே மர அணில்களுடைய காப்பகமாக அறிவிச்சிருக்காங்க. இதில் ஒன்று எங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி. பாருங்கள், இது அதுதானா? சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு வேண்டுகோள், இவங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் பார்த்து ரசிச்சுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டே இருங்க. தலைகீழ தொங்குறத பார்த்தீங்களா? இந்த வன சுற்றுலாவில் நானும் என் மருமகனும் பைக்கில் தான் போயிருந்தோம். வளைவான மலைப்பாதையில் நானும் பைக் ஓட்டணும்னு ஆசைப்பட்டு வாங்கி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இது ஒன்லி ஷூட்டிங், அதாவது வீடியோக்காக தானே ஒழிய, இல்லைன்னா ஹெல்மெட் போட்டிருப்பேன். இந்த மலைப்பயணத்தில் பார்வையாளர்களாக எங்களோட பயணிச்சதுக்கு நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.